தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PI சென்சாருக்கு ஃப்ளெக்ஸ் சென்சாருக்குலாம் எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, ஓகே ரெயின் சென்சார் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அப்போ ரெயின் சென்சார் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரெயின் சென்சார் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் சென்சார் தான். ஓகே, அந்த டிஜிட்டல் சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைமில் வந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் மானிட்டரிங் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் மானிட்டரிங்கில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெயின் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், லைன் கம்பி அறுந்து கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. அப்போ லைன் கம்பி அறுந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஓவர் வோல்டேஜ் போகும், அதே மாதிரி உயிர் சேதம் நிறையா ஏற்படும். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து நான் அந்த ரெயின் சென்சார் வச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்க ஏரியாவில் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏடிசியில் ஏற்கனவே வந்து பவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு 2 ஏடிசி வேல்யூ, அதுக்கப்புறம் 3 சுவிட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த கோடிங் தான். அந்த கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, அந்த வீடியோ என்ன பண்ணிருப்பேன், இந்த கான்செப்ட் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அப்போ ரெயின் சென்சார் வந்து மழை டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து லைன் வந்து ட்ரிப் ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்து பனிக்காலத்தில் வந்து அப்போ பனி பெய்யுது, அப்போ அதுக்கு லைன் ட்ரிப் ஆகுமான்னு கேட்கலாம். ஆனால் அது வந்து ரியல் டைமில் பண்ணும்போது இன்னும் நம்ம என்ன பண்ணணும், அக்யூரேசியான சென்சார் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி அனலாக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், லைனை வந்து கட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் பண்ணுறதுனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரெயின் சென்சார் வந்து டிஜிட்டல் சென்சார் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ அந்த சென்சார் தான் என்ன பண்ணிருக்கேன், அந்த சிமுலேஷன் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இதுக்கான கோடிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சிமுலேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த சிமுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா PIC16F877A, ஓகே பிக்கான் லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz ரெயின் சென்சார் வந்து RB நாட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா RB நாட்டில் தான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கோடிங் ஈஸி அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால மாடிஃபை பண்ணி நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேறு ஒரு போர்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கோடிங் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்ன எதனால் எரர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி கமாண்டு, ஓகே எல்சிடி கமாண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். ஓகே, நான் வந்து 16x2 எல்சிடி வந்து ரைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த கமாண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன். எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 8 பிட் எல்சிடியா இல்லை 4 பிட் எல்சிடியா அப்படிங்கிறதுக்காக நான் எல்சிடி யூனிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன். எல்சிடி டிஸ்பிளே எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்காக டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் B = 0x01, போர்ட் B = 0x01 அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு இன்புட் பின் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ட்ரெஸ் D போர்ட் D வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ரெயின் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. ஓகே, எல்சிடி யூனிட் பண்ணிட்டு ஒரு 10 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ரெயின் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து 1 by 1 ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் ஆஃப் 1ல் வந்து ரெயின் = 0. ஓகே, ரெயின் = அப்படின்னு மட்டும் போடுங்க. ரியல் டைம் வந்து என்ன டேட்டா கிட்ட ஆகுதோ அந்த நம்ம டிஃபைன் பண்ண பின்ன டேரெக்டாக எல்சிடி டேட்டாவில் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, +0x30 அப்படின்னா நான் ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் சீரியலில் டேட்டாவை சென்ட் பண்ணாலும் சரி இல்லை எல்சிடியில் பிரிண்ட் பண்ணாலும் சரி கேரக்டராக மட்டும் தான் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, இண்டிவிஜுவலாக பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுங்க, ரெயின் +0x30 நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கோடிங் கம்பைல் பண்ணுறப்போ கம்பைலிங் ஆயிடுச்சு. ஓகே, நோ எரர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின் சென்சார் எல்லா டிஜிட்டல் சென்சாருக்கும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேரிட்டர் சர்க்யூட் தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த பொட்டன்சியோமீட்டர் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். எப்போ ரெயின் சென்சார் டிடெக்ட் ஆகுதோ இப்போ நான் செட் பண்ணி வச்சுருக்க வோல்டேஜுக்கும் அங்கே டிடெக்ட் ஆகிற வோல்டேஜுக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டேரெக்டாக வந்து கண்ட்ரோலருக்கு 0ன்னு அவுட்புட் போகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் லாஜிக். இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க ஒரு கம்பேரிட்டர் ஐசி என்ன அப்படின்னா LM358 இல்லை LM324, மேக்ஸிமம் வந்து LM358 தான் யூஸ் பண்ணாங்க. இது சிமுலேஷனால பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா LM358 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து 8 பின்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடே என்ன இருக்குது 3, 3, 6, 12 பின்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து LM324 இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் LM358 தான் இருக்கும், கம்பேரிட்டர் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அந்த சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ சிமுலேஷனை ப்ளே பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ரெயின் சென்சார் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத ரெயின் சென்சார் இன்ட் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1 by 1 ஷிஃப்ட் ஆகிட்டு ரெயின் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. ஓகே, இப்போ சென்சார் வந்து இன்ஸ்டால் டிடெக்ட் ஆகுறதா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகும், சென்சார் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக்னால இனிஷியலாக ரெயின் = 1ன்னு ஷோ ஆகும். அப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெயின் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 0 ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, ரெயின் = 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும், ரெயின் = 0ன்னு அப்டேட் ஆகும்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரெயின் ஈக்குவல் டு 0. ஓகே, ஏன்னா ஒரு சில டைம் வந்து கண்ட்ரோலர் வந்து நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து சிமுலேஷன் சாஃப்ட்வேர்னால கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ண உடனே 1ன்னு அப்டேட் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறப்ப என்னது 0ன்னு அப்டேட் ஆகுது. ஓகே, அப்போ அந்த ரெஜிஸ்டரில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. ரியல் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், 4 MHz 8 MHz அப்படின்னு ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். இது ஹார்ட்வேர்னால இன்டர்னல் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரன் ஆகணும்ல, அப்போ அதனால் கொஞ்சம் டைம் டிலே இருக்கும். ஓகே, அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணல. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.